இன்றைக்கி ஒரு கருவேப்பிலை சட்னி செய்யலாம். இதுக்கு தேவையான கருவேப்பிலை நம்ம இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கி வர நேரம் தேங்காய் நம்ம சின்ன சின்ன சில்லாக வெட்டி அதில் போட்டுக்கிடலாம். துருவியும் போட்டுக்கலாம், சின்ன சின்ன சில்லாக வெட்டி போட்டுக்கலாம். எப்படியும் அரைக்கத்தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது தேங்காய் சில்லாக வெட்டி அதில் போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிடலாம். நமக்கு தேவையான காரம் கூட குறைய போட்டுக்கிடலாம். பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு தேவையான புளி, அப்புறம் கொஞ்சம் அதுக்கு உப்பு, கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிடலாம். போட்டு எல்லாம் கொஞ்சம் வதங்கி வரும்போது நமக்கு தேவையான கருவேப்பிலை ஒரு பிடியோ 2 பிடியோ போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் சுருளை வதக்கிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடலாம். மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். அரைக்கும்போது என்ன செய்யணும், ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையும் அதோடு போட்டுக்கிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையும் அதோடு போட்டுட்டு சேர்த்து அரைச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைச்சி எடுத்து என்ன செய்யணும், அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சிடலாம். இந்த கருவேப்பிலை சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிக்கு, கண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அப்பப்போ கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்